ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் டைரக்ஷன் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பராக நடந்தது. 24,000 லெவல் வரைக்கும் 24,200 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் கொடுத்துருந்தோம். டெலிகிராம்லேயும் அந்த டீடைல்ஸை போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,100 அப்படின்றதும், செகண்ட் டார்கெட் 24,500 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் நம்ம மார்க்கெட் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் முடிஞ்சது அப்படின்னு நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன், ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு. இதுக்கப்புறம் மார்க்கெட் டைரக்ஷன் டவுனில் போகுமா அல்லது மேலே போகுமா அப்படின்னா டவுனில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் டவுன் போகணும் அப்படின்னாலே 24,100 அந்த லெவல் பிரேக் அவுட் ஆகணும். அதாவது பிரேக் அவுட் ஆனிச்சுனாலும் ஒரு சின்ன கரெக்ஷன் 23,950 டு 24 இந்த லெவல் வரைக்கும் சின்ன கரெக்ஷன் வரலாம். இதுக்கப்புறம் மார்க்கெட் டைரக்ஷன்லையும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா கேப் அப்ல ஓப்பன் ஆகி 24,200க்கு மேலே ஓப்பன் ஆகும்போது நேரடியாக 24,500 வரைக்குமே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எப்படி பார்த்தாலும் மார்க்கெட் டைரக்ஷன் கால் ஆப்ஷனில் சப்போர்ட்ல டச் பண்ணும்போது நீங்க கால் எடுத்து ஸ்டாப் லாஸ் வச்சீங்க அப்படின்னா 24,500 வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். ஒருவேளை மார்க்கெட் டைரக்ஷன் மாறுது அப்படின்னா 23,950 டு 400 இந்த 24,000 லெவல் வந்து ஸ்ட்ராங் க்ளோசிங் கிடைச்சா மட்டும்தான் அடுத்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் கீழே வரும். இந்த லெவல் கீழே வந்ததுன்னா மறுபடியும் டைரக்ஷன் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு, டவுன்ல போறதுக்கு, அதாவது கரெக்ஷன்ல. ஸோ அப்படி இல்லாத வரைக்கும் சப்போர்ட்ல பை, அதுக்கப்புறம் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 24,500 வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஃபர்ஸ்ட் நான் பார்க்குற விஷயம் புல் பேக் முடிஞ்சு சின்ன கரெக்ஷன், அதுக்கப்புறம் மேலே மார்க்கெட் போகும். இந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, ட்ரெண்டிங் மூவ். ஸோ ஹை பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கான அடுத்த டார்கெட் வந்து இந்த லோ ஸ்டாப் லாஸ் வச்சு 24,500 அப்படிங்கிற லெவல் தான். 24,500. ஸோ இந்த லெவல் வந்து நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் 24,200 அப்படிங்கிறது பிரேக் அவுட் ஆகும். ஸோ 24,200 பிரேக் அவுட் ஆகுச்சு அப்படின்னாலே அடுத்த டார்கெட்டாக நம்ம 24,400 டு 500 அப்படிங்கிறது சூப்பராக போகும். ஸோ கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 24,100 லெவலில் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அதாவது ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ், 400 பாயிண்ட்ஸ் டார்கெட். 1:4 அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான டார்கெட் இருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டோட டைரக்ஷன் அப்படிங்கிறது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றதும், டவுனுக்கான பாசிபிலிட்டிஸ் குறைவு தான். அப்படியே ஒரு வேளை கீழே இறங்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் டக்குன்னு புட் ஆப்ஷனுக்குள்ளே போயிடாதீங்க. ஏன்னா மார்க்கெட் டைரக்ஷன் சூப்பராக அப் சைடில் போயிட்டு இருக்கு. சின்னதாக சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்காக வோல்டிலிட்டி இருக்கலாம். ஒருவேளை இந்த 23,900 அப்படிங்கிற லெவல்லையோ ஒரு 24,100 லெவல்லையோ வந்து என்ட்ரிஸ் அக்யூமுலேட் பண்ணிட்டு மேலே போகிறதுக்காக சடன் ஃபால் மாதிரி காட்டுற மாதிரி காட்டிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கேண்டிலே மேலே ஏற்றிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து என்ட்ரி எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்து டார்கெட் லெவல் என்னன்னு சொல்லியிருக்கோம், என்ட்ரி எந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் அனலைஸ் பண்ணுற மெத்தட் மட்டும்தான். நீங்கள் உங்களோட ஐடியாவோட கம்பேர் பண்ணி ஒரு சேஃபான என்ட்ரி எடுத்துப்பாங்க. இப்போ நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டெய்லியும் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுவோம். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிரேக் அவுட்ஸு, என்ட்ரி டார்கெட் லெவல்லாம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி அதில் போடுறோம். ஸோ தேவைப்படக்கூடிய நண்பர்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். வியூ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன் எவ்வளோ இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.